வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் கொஷின் அப்படின்னு அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியானது தான் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்தும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது நம்ம பாக்ஸ் கொஷினாக பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம், அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது செகண்ட் பார்ட்டு. ஸோ இதில் வந்து சிங்காரவேலர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து 1860 வந்து பிப்ரவரி 18 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இளமை காலத்தில் புத்த மதத்தில் இருந்திருக்காரு. பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டிருக்காரு. இருந்தாலும் சில காலத்துக்கு அப்புறமா வந்து அவர் புரட்சிகர தேசியவாத பாதையை நோக்கி தேர்ந்தெடுத்து போறாரு. அது மட்டும் இல்லாமல் திருவி கல்யாண சுந்தரத்தோட இணைஞ்சு தென்னிந்தியாவில் நிறைய தொழிற்சங்கங்களை தோற்றுவிக்கிறாரு. 1923 மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டின் மே தினத்தை கொண்டாடினார். இந்த கொஸ்டின் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? முதன்முறையா மே தினம் கொண்டாடப்பட்ட வருடம் என்னன்னு கேட்கலாம், 1923. அண்ட் அதை கொண்டாடியவர் யாருன்னு கேட்கலாம், சிங்காரவேலர். 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை, அதாவது பொன்மலை, திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலையில வந்து ஏற்பாடு செய்ததுல முக்கிய பங்கு வந்து இவருக்கு இருக்கு. ரயில்வே வேலை நிறுத்தத்தை அதற்காக தண்டனையும் பெற்றார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து, விசாரணையை மீரட் நகரில் நடத்துவதென்று பிரிட்டானிய அரசு தீர்மானித்தது. எடுத்துக்காட்டாக, குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் பிடிபட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல் இருந்தாங்க. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, மீரட் நகர்ல நடத்தணும் விசாரணை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எனவே அவர்கள் நடுவர் விசாரணை என்ற சலுகை பெற முடிந்தது. நடுவர் விசாரணை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினர். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, இதுல அப்படி ஒன்றும் இன்ஃபர்மேஷன்ல. அடுத்து, நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது. இதில் மாயத்திற்கு இடமில்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை. யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறை ஆகுனது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாளுவது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை இருக்கும். வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் எந்த லட்சியத்திற்காக போராடினோமோ அதன் தூய கருத்துக்கோளே மிக முக்கியமானது. பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூலிலிருந்தே. ஓகேவா? ஸோ அவர் எழுதின நூல்ல இருந்து இந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் என்னன்னா இதுதான், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம், பகத்சிங். இல்லைன்னா பகத்சிங் எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல நூலை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அடுத்து, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனோட புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். ஓகேவா? முதலாளித்துவ ஏகாதிபத்திய அரசை தூக்கி எறிந்து புரட்சி ஒன்றின் மூலமாக ஒரு சோசியலிச சமூகத்தை நிலைநாட்டுவதே இதோட குறிக்கோள். ஓகேவா? ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு. இது லாகூர்ல சாண்டர்ஸினை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. ஸோ லாகூர்ல சாண்டர்ஸினை கொன்றது எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன். 1928 டிசம்பர் மாதத்துல லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கு, இதனை தொடர்ந்த ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதில் தவறுதலாக சாண்டர்ஸ் பலியானார். ஓகேவா? இந்த சாண்டர்ஸ் கொன்றதுக்கு வந்து இந்த அசோசியேஷன் தான் காரணம்னு சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலா குறி வச்சது வந்து ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு வந்து அவருக்கு பதிலாக சாண்டர்சன் வந்து பலியாயிருக்காரு. அடுத்து 1929 டிசம்பர்ல இர்வின் பிரபு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1926 to 31 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாகவும் வைசியராகவும் இருந்தவர். யாரு? எர்வின் பிரபு. இவரோட பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலை கொளுத்து முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடுத்திருக்காங்க. ஸோ இர்வின் பிரபு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரெயினை கொளுத்துறதுல
ஈடுபாடு உடையவங்களா இருந்தது வந்து இந்த அசோசியேஷன் தான், ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன். அப்புறம் 1930ஆம் ஆண்டுல பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசத்திலும் நிறைய நடவடிக்கைகளை இந்த அசோசியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் வந்து சாண்டர்ஸனை வந்து கொன்றது, அப்புறம் வந்து இர்வின் பிரபு சென்ற ரயிலை கொளுத்த முயற்சித்தது, இது ரெண்டும் மெயின். அடுத்து போர் தளவாடங்கிடங்கு தாக்குதலின் போது தப்பித்த இருவர் 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட போது கொல்லப்பட்டாங்க. அதே வேளையில அவர்கள் தல்காட் கிராமத்தின் அரசு படைகளின் தளபதி கேப்டன் கேமரூனை ஒரு ஏழை பிராமண விதவையான சாவித்திரி தேவி என்பவரோட வீட்டில் போய் கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவ்விதவை பெண்மணி அவரது குழந்தைகளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேவா. விசாரணையின் போது அப்பெண்மணிக்கு வேண்டிய அளவு உதவி செய்வதாக தூண்டியும் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட காவல்துறையால் பெற முடியவில்லை. அவங்க வீட்டில் என்ன நடந்துருச்சுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. படிப்பறிவற்ற ஏழையாயிருந்தும் தங்கம் போன்ற பொருட்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது அப்படின்னு கல்பனா தத் வந்து தன்னோட சுயசரிதையில சொல்லியிருக்காரு இந்த நிகழ்ச்சியை. ஓகேவா. ஸோ அப்போ இவரோட சுயசரிதை வந்து சிட்டாகாங் ஆர்மோரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. இது வந்து கல்பனா தத்தோட சுயசரிதை. அடுத்து JN டாடா அப்படிங்கிறவர் வந்து பிரபலமாய் அறியப்பட்ட ஜாம்ஜெட்சி நுசர்வஞ்சி டாட்டா. ஓகேவா. என்னன்னா ஜாம்ஜெட்சி நுசர்வஞ்சி டாட்டா அப்படின்னு பரோடாவில் உள்ள நவ்சாரி என்ற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இந்த JN டாடா அவர்கள். இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா JN டாடா அவர்கள் தான். இந்திய நவீன தொழிலகங்களோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியம், இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா JN டாடா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனது தந்தையின் வியாபாரத்திற்கு உதவும் பொருட்டு அவர் உலகம் முழுவதிலும் பயணம் மேற்கொண்டார். மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கு உதவியது. 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனமான டாடா குழுமம்னு பேர் வந்துச்சு. ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி என பெயரிட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ஸோ டாடா குழுமம் அவர்களான அந்த JN டாடா வந்து குர்லா பம்பாயில் உருவாக்கிய நிறுவனத்துக்கு என்ன பெயரிட்டார்னு கேட்டாங்கன்னா சுதேசி அப்படின்னு. அவரது மகனான தொராப்ஜி டாட்டா, அவரோட பையன்தான் தொராப்ஜி டாட்டா, ரத்தன்ஜி டாட்டா. ஓகேவா. இவங்க ரெண்டு பேருமே வந்து அவருடைய கனவை வந்து நனவாக்கியிருக்காங்க. தொராப்ஜி டாட்டா அவரது தந்தையின் நீண்ட கால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை வந்து 1907 ஆரம்பிக்கிறாரு. அதற்காக 2 ஆண்டு அமெரிக்காவில் போய் அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்களோட உத்வேகத்தோட நுணுக்கங்களையும் கற்றுட்டு வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நீர்மின் சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான அவரது மற்றொரு கனவு அவரது வாழ்நாளுக்குள் நிறைவேறவில்லை எனினும் 1910 மிக பெரும் அளவில் டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து உதயமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர் இருக்கும்போது நடக்கல, பட் அவர் இல்லாததுக்கு அப்புறம் அது நிறைவேறிச்சு. தொலைநோக்கு பார்வையுடன் இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூர்ல டாடா குழுமம் நிறுவியிருக்கு. ஸோ டாடா குழுமம் JN டாடா அவர்கள் தான் வந்து யாரு இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்திருக்காங்க. ஸோ இந்த லைனை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து தனி தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதினா என்னன்னா, இந்த வகையான முறையில் முஸ்லிம்கள் மட்டுமே முஸ்லிம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். இந்த தனி தொகுதின்னு வச்சுட்டாங்க, இல்லை வகுப்பு வாரி தொகுதின்னு வச்சுட்டாங்கன்னா முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் வேட்பாளருக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு ஆகி போயிடுச்சு. 1909 மின்டோ மார்லி சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ மின்டோ மார்லி சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டுனா 1909. அப்போ பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்கள்ல 8 இடங்களை முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்காங்க. மாகாண சட்டமன்றங்களோட இடங்களை முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு பின்வருமாறு ஒதுக்கியிருக்காங்க.
அதாவது மதராஸில் 4, பம்பாயில் 4, வங்காளத்தில் 5 அப்படின்னு. அது வந்து இந்த தனித்தொகுதி அப்புறம் வகுப்பு வாரி தொகுதி அப்படிங்கிற முறையினால தான் இத்தனை பேர்த்துக்கு வேட்பாளர்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்து, முதல் உலகப் போருக்கு முன்னர் கலிஃபா காபா இஸ்லாமிய சமயத்தின் புனிதமான இடம், காபா சவுதி அரேபியாவில் இருக்கு இல்லையா, அது ஆகியவற்றின் நலன்களை பாதுகாப்பதாக இங்கிலாந்து வாக்குறுதி வழங்கி இருக்குது. எதுக்கு? முதல் உலகப் போருக்கு முன்னாடி. ஆனா முதல் உலகப் போர்ல துருக்கியோட தோல்விக்கு பின்னர் அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்தது. அப்ப துருக்கி தோத்ததுக்கு அப்புறமா இங்கிலாந்து அவங்க சொன்னதை செய்யவே இல்லை. திகைத்து போன முஸ்லிம் சமூகத்தினர் ஆங்கிலேயருக்கு தங்கள் கோபத்தை காட்டவும் துருக்கியின் கலிபாவை பாதுகாக்கவும் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ கிலாபத் இயக்கம் வந்து எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இது. அடுத்து, பிரிவினைவாத தேசியத்தின் வளர்ச்சி குறித்த தனது மன வேதனையை காந்தி வந்து பின்னாடி இப்படி சொல்றாரு. எப்படின்னா, தனி மனிதர்களின் எண்ணிக்கையை போலவே பல மதங்கள் உள்ளன. ஆனால் தேசியத்தின் ஆன்மா குறித்த விழிப்புணர்வு உள்ளவர்கள் மற்றவர்களின் மதங்களில் தலையிட மாட்டார்கள். இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என இந்துக்கள் நம்பினால் அவர்கள் கனவுலகில் வாழ்கிறார்கள் என்றே பொருள். தங்கள் நாட்டை உருவாக்கிய இந்துக்கள், சீக்கியர்கள், முகமதியர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் ஆகிய அனைவரும் நாட்டின் சக மனிதர்களே. தங்களுடைய நலனுக்காக அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தாக வேண்டும். உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு நாட்டுரிமையும் ஒரு மதமும் ஒரே பொருளை தருகிற வார்த்தைகளாக இல்லை. இந்தியாவில் அவ்வாறு எப்போதும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அடுத்து, பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டம் 1940 முஸ்லிம் லீக் மேடையிலிருந்து வெளிப்பட்டாலும் 10 வருஷத்துக்கு முன்னதாகவே கவிஞரும் அறிஞருமான முகமது இக்பாலால் சிந்திக்கப்பட்டதாகும். ஓகேவா? 1930 அலகாபாத்ல நடைபெற்ற முஸ்லிம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் இக்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லிம் அரசை தான் காண விரும்புவதாக கூறினார். ஸோ 1930 நடந்த முஸ்லிம் லீக் மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத்ல நடந்திருக்கு. அது பின்னர் கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவரான ரஹமது அலியால் வலுவாக வெளிப்படுத்தப்பட்டது. லீக்கின் அடிப்படை கோரிக்கையானது இரு நாட்டு கொள்கை. இந்த முஸ்லிம் லீக்கோட அடிப்படை கொள்கை என்ன இருந்துச்சு? 2 நாடு வேணும் அப்படின்னு இருந்துச்சு. இதனை முதலில் சர் வாசிர் ஹசன் என்பவரால் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் வந்து தலைமை உரையில குறிப்பிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொல்லியிருக்காரு. இப்பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லிம்களும் 2 சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினராக கருதுதல் வேண்டும் என்றார். ஓகேவா? இதில் வந்து 1930 நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாடு வந்து அலகாபாத், 1937 நடைபெற்றது வந்து பம்பாயில். அடுத்து, வங்காள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் ஆகஸ்ட் 1939 இந்திய தேசிய காங்கிரஸால் விடுவிக்கப்பட்ட போஸ் தனக்கு ஆதரவு திரட்டி இந்தியா முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1940 ஜூலை 3 கைது செய்யப்பட்ட அவர் தொடர் கண்காணிப்புல வைக்கப்படுறாரு. மேற்கொண்டு ஐரோப்பாவில் தொடர்ந்து நடந்த போரில் ஜெர்மனியே வெல்லும் அப்படின்னு சொல்லி போஸ் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் அச்சு நாடுகளோடு கைகோர்ப்பதன் மூலம் இந்தியா சுதந்திரம் பெற முடியும் அப்படிங்கிற சிந்தனையும் வளர்த்தெடுத்தாரு. கல்கத்தாவிலிருந்து 1941 ஜனவரி 16, 17 நள்ளிரவுல தப்பிய இவர் அங்கிருந்து தப்பிக்கிறார். ஏன்னா கண்காணிப்புல வச்சிருக்காங்க, பட் தப்பிச்சிடாரு. காபூல் மற்றும் சோவியத் நாடு வழியா இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்டு பாஸ்போர்ட்டை வச்சு மார்ச் மாதத்தோட கடைசியில பெர்லினுக்கு போயிடுறாரு. அங்கு ஹிட்லரையும் கோபல்ஸையும் சந்திக்கிறாரு. இரு நாசிச தலைவர்களும் பெரிதாக இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றாலும் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்குறாங்க இவருக்கு. அப்புறம் வந்து ஹிட்லரையும் அவருக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களையும் சந்தித்த போதும் போஸால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை. போரில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து போஸ் 1943 ஜூலை சிங்கப்பூர் சென்று சேர்ந்துட்டாரு. ஓகேவா? ஸோ ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்கியவர் வந்து போஸ் அவர்கள். அடுத்து, மார்ச் 23, 1940 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பூகோள ரீதியில் தொடர்ச்சியாக அமையப்பெற்ற பகுதிகள் பிரிக்கப்பட்டும் தேவைக்கேற்ப இந்தியாவின் வடமேற்கிலும் கிழக்கு பகுதியிலும் எண்ணிக்கை அளவில் இஸ்லாமிய பெரும்பான்மை இருப்பது போன்ற பகுதிகளை உருவாக்கி இவை யாவற்றையும் இணைத்து தன்னாட்சியும் இறையாண்மையும் கொண்டவைகளாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனிநாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த தீர்மானம். ஓகேவா? ஸோ தனி நாடா உருவாக்கணுங்கிறதுல சொல்றாங்க. ஸோ இது சுமித் சர்க்கார் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது ஆங்கில பத்திரிகையில வெளியிடுறாரு. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டா போதும். ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14, 15 இந்த இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவுல அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் பேசுறாரு. அதில் அவர் சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான தவிர்க்க முடியாத காரணங்களையும் பொருத்தமாக விளக்கியிருக்காரு. நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். அப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது. ஆசிரியர்கள் ஜவஹர்லால் நேருவின் முழு உரையும் மாணவர்களுக்கு கேட்க செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உரை, அதாவது அவர் உரையாற்றியது 1947 ஆகஸ்ட் 14 to 15 சுதந்திரம் கிடைக்க முன்னாடி நினைக்கிறேன், நள்ளிரவுல அரசியல் அமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களோட உரையாற்றாரு. அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வரலாற்று அறிஞர் ஞானேந்திர பாண்டே இவர் என்ன சொல்றாருன்னா 1947-48 5 லட்சம் முஸ்லிம் அல்லாத அகதிகள் அதாவது இந்துக்களும் சீக்கியர்களும் பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. தில்லியில வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களுக்கு வீடுகளிலிருந்து காலி செய்யப்பட்டனர். வன்முறை கும்பலின் தாக்குதலிலிருந்து தப்ப செங்கோட்டை மற்றும் புராண கிலா கோட்டையில் இருந்த முகாம்கள்ல மக்கள் தஞ்சம் புகுந்தனர். அகதி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் போதுமான தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் இல்லை. இது எப்ப நடந்திருக்கு? 1947-48. ஸோ இதோட இந்த செகண்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு சில வீடியோஸில் நம்ம இந்த பாக்ஸ் கொஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.